உங்களோட முடி திக்காக லாங்காக ஸ்ட்ராங்காக வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாங்க, நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட வீடியோ தான் கருவேப்பிலை மோர் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை தான் ஷேர் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தீங்க. 9 மில்லியன் வியூஸையும் தாண்டி போய்கிட்டு இருக்குங்க. நம்மளோட கருவேப்பிலை மோர் எப்படி செய்யலாம், என்னென்ன டவுட்லாம் கேட்டிருந்தீங்க, அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்லலாம் சக்க போட்ட கருவேப்பிலை மோர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறையா டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டையெல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேங்க கருவேப்பிலை. ஒரு கவர் இருக்காது, 2 கவர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிருக்கிறப்ப கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பேன். ஒன்று பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற கருவேப்பிலையாக இருக்கும். இது 10 ரூபா தான், வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தாராளமாக சேர்த்துக்கலாங்க. 2 நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இல்லாதவங்க கருவேப்பிலைக்கு பதிலாக வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கருஞ்சீரகம், வெந்தயம் 2யும் சம அளவு எடுத்துகிட்டு வெறும் வயிற்றில் கொதிக்க வச்சு குடிங்க. கருவேப்பிலைக்கு ஈக்குவலான வளர்ச்சி இருக்கும். மிக்ஸி ஜாரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மிக்ஸி எங்கே வாங்கினீங்கன்னு. என் தம்பி சிங்கப்பூர்லேருந்து வாங்கி கொடுத்தாங்கங்க. சிங்கப்பூரில் வாங்கினது தான். இங்கே கிடைக்குதா இந்த ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. சப்பாத்தி மேக்கர், சாண்ட்விச் மேக்கரில் இந்த அசசரியிலே தான் வச்சுருப்பேன். சப்பாத்தி மேக்கர் பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். சாண்ட்விச் மேக்கரை பற்றி இனி வர வீடியோவில் பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா கசக்கி கழுவிடுங்க. நிறைய டஸ்ட்டு மண் இருக்கும், அதனால் நல்லா கசக்கிட்டு கழுவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. 2 நெல்லிக்காவையும் கட் பண்ணி போட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க குடிக்கலாமா, ஃபீடிங் மதர்ஸ் குடிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, ஃபீடிங் மதர்ஸும் சரி, அபோவ் 5th மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கலாங்க. பாய்ஸ் குடிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பாய்ஸ் தாராளமாக குடிக்கலாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த கருவேப்பிலை மோர் தேடு ஒன்றா போட்டது சுகரா சால்ட்டான்னு கேட்டிருந்தீங்க. சுகர் போட்டால் தினமும் குடித்தா சுகர் வந்துருங்க. அதனால் சுகர் கிடையாது, சால்ட்டு தான் போடணும். இது எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜில்னா 1 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 டே வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான ஹேர் கேர் ரொட்டீன் கருவேப்பிலை மோர் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு தயிர் ஒத்துக்காத சிஸ்டர், என்ன பண்ணலாம்? வெறும் கருவேப்பிலையை அரைச்சிட்டு குடிங்க. கருவேப்பிலை வெறும் கருவேப்பிலையாக நீங்கள் அரைச்சி குடிக்கிறீங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் குடிக்கணும். ஏன்னா கருவேப்பிலை வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணும். இது நீங்கள் குடிக்கிறீங்கன்னா 3 நேரம் கூட குடிக்கலாங்க, தப்பே இல்லை. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் பேக் கூட நீங்கள் போடலாம். ஹேர் பேக் வந்து நான் இப்போ இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கணும் அதை அப்படியே நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டு ஹேர் பேக் போடலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்க. இதில் நீங்கள் ஹேர் பேக் போட்டு 2 in 1 தான் இது வந்து 2 in 1 பர்பஸ். அது நீங்கள் வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், ஹேர் பேக்காகவும் போடலாம். அந்த அளவுக்கு இது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. சூப்பரான ரிசல்ட்டை நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.